சோலோவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 17 எபிசோடும் ஒரு சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அண்ட் நிறைய பேத்துக்கு சீசன் 2 கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்ப்ளீட் எடிஷன் கமெண்ட்ஸ்லாம் சீசன் 3 எங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ சேனல் செக் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே இருக்கும். ஓகேவா, நம்ம டீம் ஸ்லேயர் கூட போட்டுருவோம் அண்ட் அது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ வெல்கம் டு ஜிஸ் மேலே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோவிங்கோட சீசன் 3 எபிசோட் 18 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 3.6 பில்லியன் ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 மில்லியன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டை நீங்கள் எவ்வளோ நாள் சொல்கிறீங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் நான் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது 10 மில்லியனா ஒரு நாளைக்கா? டே ரொம்ப அலராத, வருஷத்துக்கு 3.6 பில்லியன் தானே. நான் ஒன்று ஆண்ட்ரூ தாமஸ் மாட்ட 36 ட்ரில்லியன் கேட்கலையாப்பா. என்னப்பா இப்படி காமெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏமா உனக்கு இந்த ரஷ்யன் கொஞ்சம் புரியும் தானே, அவன் என்ன சொல்கிறான்னு சொல்கிறியா? இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் சரியாக தான் புரியலை, பட் வெயிட் பண்ண நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிட்டு இருப்பா. ஏண்டா டே, நீங்கள் ஒரு சின்ன காசு சேவ் பண்ணுறதுக்காக உங்கள் கண்ட்ரி இழக்க போகிறீங்களா? முடிவு பண்ணுங்கடா. நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? லக்ஸரியா இல்லை என்கிட்ட வந்து நிற்க போகிறீங்களா? என்னதான் நீ வந்து என் காலை நக்கி என் காலில் விழுந்து கதறினாலுமே நான் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எது அப்படின்னா உன்னோட எபிலிட்டி மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு? ஆமாம், இருக்காதா பின்ன. நீ என்னைய வச்சுக்கிறதுக்கு உனக்கு பின்னாடி இருக்காங்களா பைத்தியக்காரனுங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா ஒரு பிரோஜனமும் கிடையாது, அவங்களாம் தூக்கி குப்பையில போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டான், நம்மளை இன்ஸ்டால் பண்ணிட்டால. ஆமா, அவன் சொன்னது என்னதான் நமக்கு பெருசா புரியலனாலுமே கண்டிப்பா அவன் நம்மளை கேவலப்படுத்திருக்கான்னு சொல்றப்பி அந்த இடமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆயிரும் திடீர்னுட்டு. எதே இவ்வளோ நாள் நீங்கள் என்னடா நினச்சிட்டு இருந்தீங்க? நீங்கள் ஏதோ தனியாக நின்று மட்டும் நினச்சிங்களா? இல்லை, நான் விட்டதுனால தான் நீங்கள் நின்னீங்க. வேணா நீங்கள் என்ன வேணா ட்ரை பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சா நீ அடிக்க கூட வாங்கன்னு சொல்லுவான். பட் இவங்களால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது, ஒரு மசு கூட நவுத்த முடியாது. நம்மளா எஸ்ராங்கு எப்படா இப்படி ஆனோன்ற மட்டும் அவங்க முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ புரியுதா? இங்கே பாரு தம்பி, நான் கேட்டது 36 பில்லியன் தானே, அதையும் கூட நான் உன் கண்ட்ரி நீ எவ்வளோ நாள் கொடுக்குறியோ அது வரைக்கும் நான் காப்பாற்றுறேன். அண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க இந்த 2 பேர் பிடிச்சி வச்சிருக்கேன்ல அவங்களையுமே ஃப்ரீயாக விட்டு தரேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனா ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகேப்பா, உன் எபிலிட்டி மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. என்னதான் இருந்தாலும் நான் இதை முடிவு பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறேன், அவங்க உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். அதே சமயம் இங்கே ஜின்னுவை காட்டுவாங்க. ஜின்னு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவான், இந்த மாடமா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். எப்பா பார்த்து போப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மேட்டர்னா, அந்த கர்டன் அண்ட் டெம்பிள் கீ இருக்குல்ல, அது வந்து இப்போ 11 செகண்டில் அன்லாக் ஆக போகுது. ஸோ அன்லாக் ஆனோன்னா அந்த கீ எடுத்து பார்த்தோன்னா அவனுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சு போயிடும், இந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். டேய் யாரா நீ, இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படிங்கிற மாட்டா இவனே வந்து நிற்பான். எடுத்து பார்த்தோன்னா நான் தான் ஜின்வு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. எது நீங்களா? ஏங்க இது வந்து சீராங் கேட்டு, இதுக்கு ஏங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எப்பா இது வந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரியான காண்டாயிரும். இந்த கீ வந்துச்சு அப்படின்னா இப்போதானடா ஓப்பன் ஆகும்னு சொன்னீங்க, இது என்னடா 3 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிருக்கு. சரி எத்தனை பேர் உள்ளார போயிருக்காங்க, உள்ளார போயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்லை இப்போ தான் போயிருக்கானுங்க, 2 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. உடனே அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாமே சாக போகிறானுங்க. ஏங்க சீராங் கேட்டுக்கு போயிட்டு என்னங்க நீங்கள் போய் அவங்க சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறத செய்யுங்க இல்லைன்னா எல்லாம் செத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு உள்ளார போயிடுவான். பார்த்தா இந்த போயிட்டு இவங்க எல்லாம் பாத்ரூமில் நின்றுட்டு இருப்பானுங்க. என்னடா இது, எவ்வளோ நம்ம மேஜிக் யூஸ் பண்ணாலுமே இந்த கேட்டை திறக்கிறத விட ஒரு ஸ்க்ராட்ச் கூட நம்மளால் போட முடியலன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அது ஒரு ட்ராப். சே யாரா நீ, ஏன்டா இப்படி பயமுத்துற? இந்த இடத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அது ரொம்ப பயங்கரமானது, நீங்கள் எதிர்பார்க்கறதோட ரொம்ப பயங்கரமானது. நான் தான் டபுள் டென்ஷனோட சர்வைவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்படி சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் தான் ஜின்னுன்னு சொல்லிட்டு. அந்த கதவை போய் பார்ப்பான், பட் இது வந்து திறக்காது. கீ போட சொல்லி ரெக்கவர் பண்ணுமா, இவனும் அந்த கீயை போடுவான். இங்கே பாருங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் எஸ்ராங்கா கூட இருக்கலாம், பட் அது இங்கே கவலை கிடையாது. ரூல்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் தான் இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கியிருக்கோம். ஐ மீன் இவங்க வந்து சின்ன கில்டு, நீங்கள் வந்து பெரிய கில்டெல்லாம் கிடையாது, கரேஜ் கில்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ ஒரு சின்ன கில்டு தான், ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நாங்கள் தான் இதை வாங்கியிருக்கோம், நீங்கள் இப்படி விட்டுட்டு போங்கன்னு சொன்னால் நாங்கள் விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த லீடர் பையன் சொல்லிட்டு இருப்பான். இவங்களாம் திருந்த மாட்டாங்க. சரிப்பா நீங்கள் போகிறீங்க போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை நிறுத்த மாட்டேன், நீங்கள் போகிறது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் போகிறேன் உனக்கு என்னையா அப்படின்ற மாதிரி இவன் பாட்டு உள்ளார போவான். அடிங்கொய்யால யாரா நீன்னு சொல்லிட்டு அது கத்தி எடுத்துட்டு வீச வருமா. ஜின்னு வேகமாக பிடிச்சி இழுத்துருவான். அப்பா தப்புச்சவன் பழச்சோன்னு நின்றுட்டு இருப்பான். இங்கே பாரு, நான் சொன்னல உள்ளார இந்த மட்டும் பயங்கரமாக நீங்கள் எதிர்பார்க்கற அளவுக்கு இருக்கானுங்க. நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு போயிட்டு ஒன்றும் கிடையாது, வெளியில் அந்த இது இருக்காங்களா அசோசியேஷனு, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி டபுள் டென்ஷன் அப்பயே ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிட்டுங்கடா, அதுவே போதுண்டா அப்படின்ன மாட்டேன் இவன் சொல்லிட்டு உள்ளார போவான் பாருங்க. அந்த கேட்டு டமால்னு மூடும், இந்த போட்டு சுற்றிலும் லைட்டெல்லாம் எரியும், அந்த சிலையெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுவானுங்க.
இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். மறுபடியும் பார்த்தோம்னா இந்த மீறலுக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன். இங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் அது சுத்தமாக உணர முடியுது. எனக்கு நல்லாவே புரியுது. இங்கே இருக்க இந்த ஸ்டோனாக இருக்கட்டும், இந்த இப்போ காட்டுற இந்த ஸ்டோனாக இருக்கட்டும், ஏன் இங்கே இருக்க எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பப்பட் மாதிரி தான் யூஸ் ஆகுது. எதுவுமே மான்ஸ்டர் கிடையாது. இது எல்லாமே வருது அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள்கிட்டேருந்து தான். நீ தானே இந்த இடத்தோட சோர்ஸு. அது அப்படியே அமைதியாக இருக்குமா? எதையும் பேச மாட்டியா? நான் நினச்சேன்டா நீ சாகிறதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினச்சேன். நீ என்னடா அமைதியாக இருக்கன்னு பார்த்தா இந்த ஸ்டோனு அது ஒன்று. நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியாடா, நீ வருவ நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படியே அங்கே கட்டடிச்சு ஏர்போர்ட்டுக்கு வரானுங்க. யூரியாவில் வந்து ஜப்பானுக்கு வந்துடுவான். அவன் வந்தோடனே நிறைய ப்ரெஸ்லாம் போய் கேட்டுட்டு இருப்பானுங்க. நீங்கள் எப்படி இந்த இஸ்ராங் கேட்டை பிளாக் பண்ண போகிறீங்க, அது உண்மையிலேயே நடக்குதா அப்படின்னு எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்பானுங்க. ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மட்டும் ஒன்று நான் போடுவேன், அது மூலியமா அந்த கேட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் பிடிச்சி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை வச்சு எங்களால் நம்ப முடியாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒன்றும் கிடையாது. இவனோட எபிலிட்டி என்னன்னா, ஒரு கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேட்டுக்கு மேலே ஒரு பேரியர் மட்டும் லைக் சீல்டு மட்டும் ஒன்று வந்து அப்ளை பண்ணுறான். அந்த சீல்டு என்ன பண்ணோம்னா சரௌண்டிங்கில் இருக்க மேஜிக் வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து டஞ்சனுக்குள்ளே விட்டு அந்த டஞ்சனை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ண பார்க்கும். பட் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா கேட்டோட சைஸ், அதாவது கேட்டோட ரேங்க் மாற அந்த சரௌண்டிங்கில் இருக்க மேஜிக் கன்செப்ஷன் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தேவையான அளவுக்கு அந்த இடத்துல சரௌண்டிங்கில் மேஜிக் இருக்கணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, இந்த மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நிறைய அப்படியே ரோடு முழுக்க அந்த டோக்கியோ முழுக்கவே வச்சிருப்பானுங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுற மாட்டோம். இவன் வந்து கீ மட்டும் இந்த பேரியரை போட்டுருவான். பட் அந்த பேரியருக்கு பவர் கொடுக்கறது அப்படிங்கிறது சரௌண்டிங்கில் இருக்கிறது மானா கிறிஸ்டல்ஸ் தான். கீ போட்டோன்னே இன்ஜினுக்கு பவர் போகும் பார்த்தீங்களா, சேம் கான்செப்ட் தான். ஓகே, புரியும் நினைக்கிறேன். இது மூலியமா நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவேன். அண்ட் இது நீங்கள் ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது, என்றைக்குமே நன்றி கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் சிரிச்சிட்டு இருப்பான். எது யூரியா இல்லவா, இவன் வந்து எஸ்ராங் கேட்டே தடுக்க முடியும்னு நினைக்கிறானா? சரி ரைட்டா, நமக்கு எதுக்கு. பட் இது மட்டும் முடியலை அப்படின்னா அவனுக்கு வரப்போகிற பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் ஜின்வோட ஆர்ஜின் கில்டு இருக்குல்ல, அவங்க வந்து புக் பண்ண எல்லாத்தையும் காட்டுறானுங்க. இந்த பின் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களா மேப்பில், அது எல்லாமே இவங்க புக் பண்ணுது. இந்த சின்ன பையன் இந்த ஒரு சின்ன கில்டை வச்சு பக்கத்தில் இருக்க 5 பெரிய கில்டை வந்து சமாளிச்சிட்டு இருக்கான். எனக்கு நினைக்கிறவே சிரிப்பு வருதுடான்ற மட்டும் இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். சரி எனக்கு கொஞ்சம் கால் வருது, நான் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். என்ன மேட்ரு ஆகும்னா, சீஃப் அந்த ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரீசெண்டாக கூட கேட் ஓப்பன் ஆச்சே. ஆமாண்டா, அது எதுவும் பிரேக் ஆயிடுச்சா? இல்லை சார், இல்லை அது மேட்ரு கிடையாது. மேட்ரு என்னன்னா, அதே இடத்துல ஒரு சீராங் கேட்டு ஒன்று ஓப்பன் ஆயிருந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அது வந்து டபுள் டென்ஷன் சொல்லுவான் பாருங்க. எனக்கு பெரிய ஷாக் ஆயிரும். என்னது டபுள் டென்ஷனா? அது மட்டும் கிடையாது சார், போன தடவை மாதிரியே இந்த தடவையும் நம்ம ஜின்வோ அதுக்குள்ளேயே என்டர் ஆயிருக்காருன்னு சொல்றப்ப இது அப்படி ரெக்கையை விரிச்சுட்டு நிற்குமா, அவ்வளோதான். ஹே, நீ லாஸ்டா வந்துட்ட பார்த்தியா? அது ஸ்டோனை உடச்சதை பார்த்தோம்னா அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை போல இருக்கு. ஏன்டா டேய், இப்படி அந்த ஸ்டோனை உடைக்கிறியே, அதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே ஒன்றுமே கிடையாதா? அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதா? அது எதுக்குப்பா உனக்கு தேவையானதா இருந்தா கூட உனக்கு அதை நான் சொல்ல மாட்டேன். சரிப்பா, நீ எதை பண்ணிட்டு போ. எதுக்காக நீ கூப்பிட்ட? நீ தான் கூப்பிட்டியா? நீ மான்ஸ்டரா? எது தப்பான கேள்வி கேட்காதரா. நீ இப்ப கேட்க வேண்டியது எல்லாமே நான் மான்ஸ்டரா, நான் யாருன்றத கிடையாது. நீ யாரு, நீ எந்த வகையான மான்ஸ்டர் அப்படிங்கிறத பத்தி தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரைட்டு, பேசி உன்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உன்னோட ஃபைனல் டெஸ்ட்டை நான் அலோவ் பண்ணுறேன். உன்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் இறக்கு, இதில் ஜெயிச்சு காட்டு, உனக்கு தேவையான எல்லா கதையுமே நான் சொல்கிறேன், அதுதான் உன்னோட ரிவார்டாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அரைஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொடக்கு போடுவானா. இவன் சொடக்கு போட்டோன்னு பயங்கரமாக எல்லாமே பிளாக் ஆகும். இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி தான் இது உன்னோட ஃபைனல் டெஸ்ட்டு. நான் உன்னோட எபிலிட்டியை செக் பண்ணணும், உன்னோட பவரை தான் செக் பண்ண போகிறேன், உன்னோட சர்வெண்ட்டோட பவரை கிடையாது. அதே சமயத்தில் இந்த போட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அங்கே இருக்க நிறைய பேர் வந்துட்டு இருப்பானுங்களா. நான் இது இப்படி முடியும்னு நினைக்கவே இல்லை. நான் இது வரைக்குமே சாட சோல்ஜரை யூஸ் பண்ணி அவங்க பவரை ஏற்றி வச்சிருந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான். அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் லாஸ்ட்டில் அதுவே இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த போட்டு ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வேகமாக குத்த வருவானா. அப்படி அதை வளைச்சி பிடிச்சி ஒரு உடைப்பான் பாருங்க, அவ்வளோதான், 2ஆ பிளந்துரும். 2ஆ பிளந்த அந்த கத்தி அப்படி திருப்பி விடுவானா, அது மூஞ்சிலே அப்படியே போய் எகுறனோட அவன் எடுக்க ட்ரை பண்ணுவான் பாருங்க. ஜம்ப் அடிச்சு உடஞ்ச கத்தி மேலே மூஞ்சோடு செத்து மோதுவானா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தன் ஸ்வாட் அப்படியே ஸ்விங் பண்ணுவான். இவன் டேகர் எடுத்து அதை 2ஆ உடைச்சி அவன் மண்டையில லேண்ட் ஆகி ஒரு போடு.
இவன் போட்டோன்னே இந்த போய்ட்டு போர்டை ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா ஆளை வேகமா விடுவானா. என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்பே கத்தியை வச்சு அந்த ஆளை 2 தட்டி 2 உடைச்சு அது ஸ்விங் ஆகும்ல, அதோட சேர்த்து ஒரு எத்துவான் பாருங்க. அவன் தலை இருந்த இடமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வேகமாக உடையும். தட்ஸ் ரைட். இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை நான் தப்பாக சொல்கிறேன். இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ நாள் உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தேன். இதை நான் முடிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்பவே முடியலடா. இந்த ஹியூமன் பாடி வச்சுட்டு நீ இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. உன்னோட வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாட்டேன் இவன் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். போன தடவை மட்டும் கிடையாது, என்னால் இந்த தடவை இவங்களோட மூவ்மெண்ட்லாம் என்னால் பார்க்க முடியுது. அதனால இவங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு ஆயிடாது. இவங்க பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. நீ உண்மையிலே அமேசிங்காக தான் இருக்கிற. பட் இது கொஞ்சம் ஈஸி மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கட்டுமா? டம் டம் டம்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த பெருசா ஒருத்த உட்காந்துருந்தால அவன் எந்திரிச்சு வந்துட்டு இருப்பான். இவனுக்கா ஒண்ணுமே புரியாது. டேய் இப்ப புரியுதா? இதுதான் பார்த்தோம்னா கடவுளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே கடவுளை வணங்கிக்கோ அப்படின்னு சொல்றதோட இந்த ஒரு சாப்டரை முடிச்சப்போம். அஃப்கோர்ஸ் சீசன் 3 இன்னும் ஒரு 4 எபிசோட்ல 5 எபிசோட்ல முடிய போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 எபிசோட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கோட சீசன் 3 முடிஞ்சிடும். ஓகேவா? சே லவ் யூ so much.